The eagle is coming, better start running. இந்த உடனே எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நாங்கள் இந்த தங்கம் சுரங்கத்தை ஏலம் விடுவதை நாங்கள் தடுத்து நிறுத்த வந்திருக்கிறோம் என்ற உடனே, வாங்கப்பா இந்த கடையில தீய குடியப்பா, உங்களுக்கு அரவணைத்த இந்த அரவணைப்பு இன்று காலை உணவு வழங்கியதிலிருந்து நாங்கள் சென்ற இடமெல்லாம் அனைத்து கிராமங்களிலும் வல்லாளப்பட்டியிலும் சரி புதுப்பட்டியிலும் அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களை வரவேற்க. இன்னும் அழகர் கோயில், அழகாபுரி என்று பல்வேறு கிராமங்களிலும் இருக்கக்கூடிய விவசாயிகள், வாலிபர்கள், அனைத்து தோழர்களும் எங்களை வரவேற்று அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய எதிர்பார்ப்பும் எங்களுடைய நோக்கமும் அனைவருடைய நோக்கமும் வெற்றி பெறும் வரை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் தூங்காது. நாங்கள் தூங்கி 2 வாரங்கள் ஆயிற்று, இன்றும் தூங்கவில்லை. நாங்கள் இந்த திட்டத்தை முடிக்கும் வரை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் தூங்காது என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துவக்கத்தினுடைய இறுதியாக ராட்சசி மற்றும் கழுவேற்றி மூக்கன் போன்ற சமூக அக்கறை கொண்ட தமிழ் திரைப்படங்களை எடுத்த வாலிபர் சங்கத்திற்கு மிக நெருக்கமாக வரக்கூடிய திரை இயக்குனர் மரியாதைக்குரிய தோழர் கௌதம் ராஜ் அவர்கள் தற்போது பயணத்தை துவக்கி வைத்து உரையாற்றுவார். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நம்ம இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்துடைய தோழர்கள் எல்லாருக்கும் அரிட்டாபட்டி மக்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் மக்களில் ஒருவராக நான் இங்க வந்திருக்கிறேன். இந்த இடத்துல இத்தனை பேரும் இவ்வளவு பெரிய வெயில்ல வேர்க்க விறுவிறுக்க நம்ம பேசுற கதையோ நம்ம சொல்ற அந்த வரலாற்று தரவுகளை எடுத்துக்கிறதுக்காகவோ வந்து மட்டுமே நிக்கல. அவங்களுடைய வாழ்வாதாரம் மட்டும் இல்ல, அவங்களோட அடுத்த தலைமுறையோட வாழ்வாதாரங்களும் ரொம்ப ஈஸியா யாரோ ஒருத்தவங்க புடிங்கிட்டு போயிடுவாங்களேங்கிறதுக்காக வந்து இங்க நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக வந்து நிக்கிற அத்தனை பேருக்கும் அதனாலதான் என்னோட முதல்ல என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன்னு சொன்னேன். மக்களுக்கு என்ன தேவையோ அததான் மக்களோட பிரதிநிதியா போய் நிற்கக்கூடிய அரசாங்கங்கள் செய்யணும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் மக்களுக்கு எது தேவையோ அதை செய்யறதில்லை, மக்களுக்கு எது தேவை இல்லையோ அதை செய்யறது. மக்களுக்கு தேவையான எத்தனையோ திட்டங்களையும் எத்தனையோ கோரிக்கைகளையும் கேட்டு 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 போய் நிக்கிறாங்க. எதையும் செஞ்ச மாதிரி தெரியல. இது வேணாம் சொன்னோம், அதை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது மக்களோட அரசாங்கம் இல்ல, இது முழுக்க முழுக்க முதலாளிகளோட அரசாங்கம். இந்த முதலாளிகளோட ரெப்ரசன்டேட்டிவா அந்த அரசாங்கத்தை மாத்துறதுக்கு தான் இங்க எல்லா வேலைகளையும் செஞ்சு அங்க ஒரு அரசாங்கத்தை கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. அவங்க எங்கேயும் இந்த நேம் ஆஃப் பாகிஸ்தான், இந்த நேம் ஆஃப் காங்கிரஸ், இந்த மாதிரி போலி வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு அவங்க முழுக்க ஒரு முதலாளிகளோட பிரதிநிதியா இருக்காங்க. இல்லைன்னா மக்களோட திட்டத்தை ஆடு நீ 25530244. இயற்கை வளங்களை சுரண்டி கொடுத்த வேதாந்தாவின் நிறுவனத்தை மண்ணை விட்டே வரட்டுவோம்.
விட்டு விரட்டுவோம், மதுரையை விட்டு விரட்டுவோம், மதுரையை விட்டு விரட்டுவோம் என்று சொல்லி நடைபயணம் வாலிபர் சங்கம் நடைபயணம், வாலிபர் சங்கம் நடைபயணம், அருட்டாப்பட்டியில் நடைபயணம், அலவர் கோவில் வழியாக, தெற்கு தெரு வழியாக, மேலூர் ரோடை நடைபயணம். வெல்லட்டும் வெல்லட்டும் பள்ளியில் தரத்தை பாதுகாக்க மேலூர் ஊராட்சிகளில் கிழக்கு ஊராட்சிகளில் தொட்டாம்பட்டி ஊராட்சிகளில் வருகிறது போர் வாலிப சங்க நடைபயணம் வருகிறது போர் தடுத்து நிறுத்துவோம் ஒன்றிய அரசின் சூழ்ச்சியை அவர் நடக்க முடியாது கால் அவர் நடந்தாரு திரும்ப பெறும் வரையிலே வாலிப நாங்கள் ஓய மாட்டோம். கொடுத்திருந்தோம். காவல்துறை மற்ற இயக்கங்கள் பல்வேறு இயக்கங்களுக்கு அனுமதி கொடுக்கல. வாலிபர் சங்கத்தினுடைய 15 நாள் முயற்சி, நம்ம தோழர்கள் வந்தவருடைய முயற்சியினுடைய விளைவாக நம்ம வாலிபர் சங்கத்தினுடைய மாநில தலைமை ஏடிஜிபி வரையும் பேசி இந்த காவல்துறை இந்த நடைபயணத்துக்கான அனுமதியை வாங்கியிருக்கோம். அந்த அனுமதியில 2 விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியது. ஒண்ணு, இந்த நடைபயணம் 3 நாட்களும் வெற்றிகரமாக நடக்கணும். அந்த 20க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளை சந்திக்கணும். 50க்கும் மேற்பட்ட மையங்கள்ல நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிற, நம்மளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிற விவசாயிகளும் அதே போல பல்வேறு இளைஞர்கள் நம்மளுக்கான வரவேற்புகளை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அந்த இளைஞர்களையும் ஏமாற்றாமல் நம்ம அந்த இடத்திற்கு சென்று சேர வேண்டி இருக்கிறது. எனவே காவல்துறையினுடைய உயரதிகாரிகள், நம்ம அமைப்பினுடைய மாநில தலைமை எல்லாரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். அது என்ன முடிவுனா, ஒரு ஊரினுடைய துவக்கத்திற்கு முன்பாக ஒரு கிலோமீட்டருக்கு முன்பாக நடைபயணம் துவங்கும். அந்த ஊரை தாண்டி 1 கிலோமீட்டருக்கு பிறகு நடைபயணம் முடியும். ஒரு ஊரிலும் விரிவான பிரச்சாரம் நடக்கும். இங்க வந்திருக்கிற எல்லா தோழர்களும் நடைபயணத்தில் கலந்து மோடி
மாட்டேங்குது பாரு, நடக்க போகிறான் நினைக்கிறேன் சித்தப்பா. ஆ, நீ பெட்டு எஸ் பெட்டு போடுறிய. இமயம் எப்படி இந்தியாவை காத்திருக்கிறதோ அதே போல இமயம் என்று சொல்லிருக்கிற அரிட்டாவட்டி நிலத்தை நாங்கள் காத்திருப்போம் என்பதை இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது பாரம்பரிய சின்னமான அழகர்மலையான் கோவிலில் நடைபெற்று அதன்பிறகு நமது தலைமை காலாவான நேர்முறையில் நடைபெற்று இன்னும் எத்தனையோ போராட்டங்கள் நடைபெற இருக்கிறது. இந்த திட்டம் மட்டும் நடைமுறைக்கு வந்தால் அதிகம் பாதிக்கக்கூடியது வல்லாளப்பட்டி, புலிப்பட்டி, மாங்குளம், நரசிங்கம்பட்டி, வெள்ளரிப்பட்டி. நரசிங்கம்பட்டியில் ஆரம்பித்து நரசிங்கம்பட்டி தான் ஆரம்ப புள்ளிய 4 வழி கணக்கு அவங்க ஏதுவாக கொண்டு செல்ல ஏதுவாக நரசிங்கம்பட்டியில தான் முதல்ல பாதப்பட்டு ஆரம்பிப்பாங்க. நரசிங்கம்பட்டியில் ஆரம்பித்து அப்படியே மலைக்கு பின்புறம் அவருக்கு 7 மலைகளுக்கு பின்புறமாக மேற்கு புறமாக நடைமுறைப்படுத்தி மாங்குளம், மீனாட்சிபுரம், இடைப்பட்டி, அழகர்கோவில், வல்லாளப்பட்டி, புலிப்பட்டி. வல்லாளப்பட்டி என்ற ஒரு நம்முடைய மற்ற மேலநாட்டினுடைய தலைமை கிராமமான வல்லாளப்பட்டி என்ற அடையாளமே இல்லாமல் ஆகிடும். நான் சொல்லிக்கொள்ளும் பெருமைகள் எல்லாம் அடைந்துவிடும். மற்ற மேலநாடு வடக்கு தெரு, மற்ற மேலநாடு தெற்கு தெரு, மற்ற மேலநாடு பழையப்பட்டு, பத்துக்கட்டு, பரப்பு நாடு, ஜமீன் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே அத்தனையும் அடைந்துவிடும். எந்த அடையாளமும் இருக்காது. நாம எங்க இருப்போம், எப்படி இருப்போம், யார் யார் எங்க இருப்போம், நம்ம அண்ணன் எங்க இருப்பேன், தம்பி எங்க இருப்பேன், மாமன் எங்க இருப்பேன், மற்ற எங்க இருக்கான்னு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல கொண்டு போட்டுருக்கான். அப்படிப்பட்ட ஒரு நாடான திட்டம் இந்த திட்டம். வல்லாளப்பட்டி மக்கள் நன்கு அன்று மாதிரியே நாங்கள் இந்த பிரச்சனையை முன்னெடுத்து நாங்கள் போராட்டத்தை அறிவித்தோம். அதனால்தான் இந்த திட்டம் அரிட்டாவட்டி 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 என்று பெயர் சொல்லப்படுகிறது. யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பாதிக்கப்படக்கூடிய முக்கியமான கிராமங்கள் நமது பாரம்பரியமான வல்லாளப்பட்டி, மொத்த மேலநாடு வழக்கத்தினுடைய தலைமை கிராமம். அந்த பாரம்பரியம் அடைந்துவிடும். அதே மயம் நமது மதுரை திட்டத்திற்கு பொறுப்பட்ட அந்த அழகுமலையாருடைய பாரம்பரியம் அளிக்கப்படும். ஆறாம் படையிடம் பரமத்துறை அளிக்கப்படும். கட்டப்படவில்லை. இங்கு அதன் பெருமை போற பள்ளம் கண்ணாடி பரமத்துறையுடைய 6 படையுடைய 6ஆம் படைவீடு கண்ணாடிக்கு இருக்கிறோம். நம்மளால் நூறுகளை தீர்த்தம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் தெரியாது. நம் உணவுக்கும் தெரியாது. எத்தனையோ பாத்திர பூஜை காலத்துக்கு முந்தி வருது. எந்த இடத்துல உற்பத்தி ஆகுதுன்னு தெரியாது. அப்படிப்பட்ட நூறுகளை தீர்த்தம் நின்று விடும். ஏன்னா மழை தோன்ற பதத்தில் மழை இழுத்து அந்த நூறுகளை தீர்த்தம் அடைபட்டுவிடும். நம்முடைய பாரம்பரியமே இல்லாமல் போய்விடும், அழிந்துவிடும். வரலாறே இல்லாமல் போயிடும். நாம் வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள். நமது நேரூர் பகுதியை வரலாற்று சின்னமான நேரூர் பகுதி அழிந்து காணாமல் போய்விடும். முக்கியமான வல்லாளப்பட்டி பகுதியின் மக்களே பெரும் தாய்க்கோடு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நமக்கு ஜனநாயக வாய்ப்பு நமக்கு எதுக்கு ஆதரவு வராங்கன்னா அந்த வாய்ப்பை எல்லாரும் கல்லூரிகளிலும் உயர்ந்த பிரதமர் இருக்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட வாய்ப்புகள் தங்களுடைய கல்லூரி கூட விடுமுறை விட்டுவிட்டு நமக்காக இந்த வெயிலில் நடந்து நம்ம வர்றாங்கன்னா ஏன் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படணும். இன்னும் மக்கள் விழிப்புணர்வு இல்லாததுக்காக இந்த திட்டத்துடைய தீமையை தெரியாமல் இருக்காங்க. நமது ஊரை நோக்கி நடைபயணமாக வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக என இருவரும் ஊற்றி நமது மொத்த மேலநாட்டி சார்பாகவும் பொன்னாமட்டி கிராமத்தின் சார்பாகவும் அனைத்து தரப்பு சார்பாகவும் வருக என அவர்களை அன்போடு இருவரும் ஊற்றி வழங்கி வாழ்த்துகிறோம். மாமா இது மிகவும் அருமையாக பேசுறாங்க சுரேஷ் மாமா.
நமது பகுதியில் உள்ள இந்த 11 கிராமம் மட்டும் பாதிக்கப்படாது. கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் பருவநிலை குடிக்க ஒரு தண்ணி இல்லாமல் போகிற இந்த சுரங்கம் வந்துவிட்டார். அதனால கிட்டத்தட்ட 5 லட்சம் ஏக்கர் கூட பாதிக்கப்படுகிறாங்க புவியியல் ஆய்வாளர்கள். அதனால நமக்காண்டி போர் கொடுக்கிற அனைத்து இயக்கங்களுக்கும் அனைத்து சமயங்களுக்கும் இந்த மக்கள் வேளாண் நம்ம அனைத்து கிராமங்களும் கைகூடி இருக்கிறது. எந்த போராட்டத்திலும் இந்த மக்களை அழைத்து நாங்கள் முன்னிட்டு வருவோம் என்று வந்திருக்கும் இந்திய ஜனநாயகத்திற்கும் அனைத்து கட்சிகளுக்கும் அனைத்து சங்கங்களுக்கும் நமது கிராமத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு எனக்கு பேச வாய்ப்பு இந்த கிராமத்திற்கும் இந்திய ஜனநாயக சங்கத்திற்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விரும்புகிறேன். அப்போ போல வீதி தான் எல்லாரும் நின்று போவீங்களா கோச்சுரா இது வீடியோ ஓட்டு போடுறோமோ போடலையோ நம்மளோட வாழ்வாதாரத்தை கேட்கணும். நம்மளோட நீர்நிலைகள் எல்லாமே சூறையாடும். நம்மளோட விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது. நம்மளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அடுத்த தலைமுறைக்கு நம்ம எங்க கொண்டு போறோம்? ஒண்ணுமே இல்லை. நம்மளோட விவசாயமே என்ன செய்ய போகுது? அழிக்கப்படும். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு நான் நிற்கிறேன். எனக்கு அடுத்து என் மகனுக்கு அடுத்து என் பேரன் பேத்தி அதுக்கு கொண்டு போறதுக்கு என்ன இருக்கு? எதுவுமே இருக்காது. இது எல்லாமே சுடுகாடா மாறிடும். அப்படிப்பட்ட நிலைமைக்கு நம்ம கொண்டு போகக்கூடாது. இந்த கன்சென்ட் திட்டத்தை நம்ம அமல்படுத்தவே கூடாது. இதை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த போராட்டம். நீங்க எல்லாரும் கலந்துக்கணும். இதுல மக்களோட பெண்களோட இயக்கத்துல நம்ம எல்லாரும் பங்கெடுத்து நம்ம இதை ஜெயிச்சு காட்டணும். அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். மட்டும் வந்தது இல்ல, ஆண்டாபாட்டிக்கு மட்டும் வந்தது இல்ல, எல்லா ஊருக்கும் வந்து எல்லாரும் ஒத்துழைச்சு எல்லாருமே இதுல இருக்கணும். நீண்ட நெடிய பயணம் மேற்கொண்டுள்ளார்கள். இன்று நாளை மறுநாள் ஒவ்வொரு ஊராக சென்று அந்த கிராமத்தில் உள்ள எல்லா அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த சுரங்கம் அமைப்பை தடுப்பதற்குரிய வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். அந்த போராட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைவரையும், எல்லா கிராமத்தைச் சேர்ந்த அனைவர்களையும், டிவைஎஃப்ஐ ஜனநாயக ஒளிபர் சங்கத்தின் மெம்பர்களையும் உறுப்பினர்களையும் காவல்துறை அதிகாரிகளையும் வருக வருக என்று வரவேற்று இந்த போராட்டம் முழுமையான வெற்றி பெற வேண்டும் என்று
கடைசி வரை போராடுவோம் என்று உறுதி கூறி நன்றி புலிப்பட்டி கிராமத்தின் சார்பாக புலிப்பட்டி கிராமம் முழு ஒத்துழைப்பை கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்ற எல்லா கிராமங்களும் இது மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசாங்கம் நமது அரட்டாப்பட்டி துவங்கி 13 ஊராட்சி பகுதிகளில் திட்டத்தை ஏலம் என்பது விடப்பட்டிருக்கு. டங்ஸ்டன் என்ற கனிமம் இருக்குது என்று சொல்லி அதற்கு எதிராக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மாநில தமிழ்நாடு மாநில குழுவினுடைய அறிவிப்புகளின்படி இன்றைய தினமும் நாளைய தினமும் நாளை மறுநாளும் 3 நாட்கள் அரிட்டாப்பட்டியிலே துவங்கி முதல் நாள் பயணம் அழகர் கோயில் வரை நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கோம். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கை வளமாக இருக்கக்கூடிய கனிமங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தொன்மை நிறைந்திருக்கக்கூடிய பள்ளியூர் தலமாக தமிழ்நாடு அரசாங்கம் அரட்டாப்பட்டி மலையை அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் பல வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடிய ஒரு மலையில் நிறைந்த இந்த பகுதி அரட்டாப்பட்டி மலைப்பகுதி, அழகர் கோயில் மலைப்பகுதி. இன்னைக்கு நம்ம ஊர்ல கிராமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம சாவடியில இந்த பகுதி பெரிய புலி ஐயனார் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் குலதெய்வமா இன்னைக்கு புலிப்பட்டி பகுதியில இருந்துகிட்டு இருக்கு. இப்படி ஊருக்கு புலிகாத்த அம்மன்கள், பல ஐயனார்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில தான் ஒன்றிய மோடி அரசாங்கம் பார்த்தீங்கன்னா குறிப்பா இயற்கை வளங்களை உலகம் முழுவதும் சுரண்டி கொடுக்கக்கூடிய வேதாந்தா என்று சொல்லக்கூடிய அதனுடைய துணை நிறுவனமாக இருக்கக்கூடிய இந்துஸ்தான் சிங்க் நிறுவனத்திற்கு சுரங்கத்தை டங்ஸ்டன் எடுக்க அனுமதி என்பதை கொடுத்திருக்கு. அதைத்தான் நாங்கள் ரத்து செய்ய சொல்லி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இந்த போராட்டத்தை இந்த மக்களுடைய ஆதரவோட மக்களோட இணைந்து இந்த போராட்டத்தை இன்னைக்கு நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்க எல்லாத்தையும் தெரியும், அரசாங்கம் திட்டத்தை போடுறேன்னு சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்காங்க. நாங்கள் அந்த தீர்மானம் போட வேண்டும் என்று சொல்வதற்கு முன்பாகவே இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுக்கான நடைபயணத்தை நடந்த இந்த பகுதியில் பாதிக்கப்படக்கூடிய ஊராட்சி பகுதிகளில் வேலூர் ஒன்றியம், கிழக்கு ஒன்றியம், பொட்டாம்பட்டி ஒன்றியம் இந்த பகுதியில் நடந்த மிகப்பெரிய முயற்சி. அந்த முயற்சி எடுத்த தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இன்னைக்கு நாம் இன்னைக்கு வந்திருக்கோம் நடைபயணமாக. மாணவர்கள், இளைஞர்கள் மதுரையினுடைய மாவட்டத்தினுடைய பட்டி தொட்டியிலிருந்து மதுரை மாநகர் பகுதிகளில் பல பகுதிகள் வந்திருக்காங்க. நம்மளுடைய இயற்கை வளத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி மதுரையின் கடைக்கோடியாக இருக்கக்கூடிய கல்லுப்பட்டி பகுதியில் இருந்தோம், சேரப்பட்டி பகுதியில் இருந்தோம், இந்த வாடிப்பட்டி பகுதியில் இருந்தோம். பார்த்தீங்கன்னா அவனியாபுரம் உட்பட இளைஞர்கள் மதுரை நகர் முழுவதும் இருந்து இன்றைக்கு ஏராளமாக இந்த இயக்கத்திலே இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டம் என்பதை முன்னெடுத்திருக்காங்க. உண்மையிலேயே இது போன்று இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு இந்த மக்கள் எடுத்துக்கக்கூடிய முன்முயற்சி. நாங்கள் 10 நாட்களாக பார்த்தீங்கன்னா கிராமமாக நம்ம ஊர் புலிப்பட்டி உட்பட, கிடாரிப்பட்டி உட்பட, அழகர் கோயில் உட்பட, அதை தாண்டி செட்டியார்பட்டி, அரிட்டாப்பட்டி, வெள்ளரிப்பட்டி, நரசிங்கப்பட்டி, தெக்குத்தெரு, இப்படி எல்லா ஊர்களும் கல்லம்பட்டி உட்பட அனைத்து பகுதிகளுக்கு நாங்கள் போயிட்டோம். ஆரப்பள்ளம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு மக்களுடைய கோபத்துக்கு ஒன்றிய அரசாங்கம் இருந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பதான் இருக்கு. குறிப்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இங்க இருக்கிய அரட்டாப்பட்டி மலையில தெய்வம் இருக்குது, இந்த இளமனாட்சி அம்மன் இருக்குது, யாரையும் வரவிடான்னு சொல்றாங்க. அந்த உறுதிப்பாடு இருக்கு. காலையில விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துல மக்கள் பேசுறாங்க, என்னங்கம்மா வாலிபர்கள் நடைபெற செஞ்சுட்டு இருக்காங்களே,